எங்க வீட்டுக்கு நேத்துக்கு முந்தின நாள் மதியத்துக்கு கேஸ் வந்ததுங்க. நான் மட்டும்தான் வீட்ல இருந்தேன். வண்டி சத்தம் கேட்ட உடனே வாக்கர்ல போய் சிலிண்டரை வாங்கி வச்சேங்க. அவர்கிட்ட வாங்குறப்பவே நான் கேட்டேன், வாசர் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அவரும் செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாரு. உள்ள தூக்கி வச்சிட்டாரு. பெரிய பையன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்றப்போ அப்படியே புஷ்ஷுன்னு பயங்கரமா அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பையன் பயந்து போய் என்கிட்ட கத்தி சொல்றான். நான் உடனே ஓடி போயும் பார்க்க முடியல. ஆனாலும் எழுந்துட்டேன். வாக்கரை தள்ளிட்டு போய் பார்த்தேன். உடனே ரெகுலேட்டரை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அப்படியே சிலிண்டரை மறுபடியும் லாக் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டோம். கேஸ்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. நான் வரேம்மா அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்ல பருகு கஞ்சி போட்டு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கிறதுக்கு என்கிட்ட செட் ஆகுற மாதிரி நிறைய பாத்திரம் இல்லை. 2 இரும்பு கடாய் வச்சிருக்கேன்ல, அது செட் ஆகும். அப்புறம் ஒரு குக்கர் செட் ஆகும். அதுல சாதம் செஞ்சோன்னா அந்த சாதம் வெந்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்துதான் குழம்பு வைக்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. டைம் ரொம்ப லாஸ் ஆகும் காலையில ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம். அதனாலதான் காலையில இண்டக்ஷன் ஸ்டவ்ல வரகு பாசிப்பருப்பு 2யும் ஒண்ணா போட்டு கஞ்சி மாதிரி போட்டு அதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் கீரையை வேக வச்சு சாதத்தோட மிக்ஸ் பண்ணியும் எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி லீக் ஆகுதுன்றது தெரியாம அன்னைக்கு நைட்டுக்கு கோதுமை தோசை ஊத்துறதுக்காக மாவை வேற மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்ல தோசை கடாய் வச்சோன்னா நடுவுல மட்டும் கருக ஆரம்பிச்சிருது. அதனால தோசையும் ஊற்ற முடியாது அப்படின்றதுனால அதை அப்படியே மாவை வச்சாச்சு. அப்புறமா மதியம் வந்தாரு. வாஷரை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணிட்டு போனாரு. ஆனாலும் வீட்டில் கேஸ் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதனால நேற்று நைட்டும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வரகு கஞ்சி போட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு மார்னிங் பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போகிறப்ப ஒரே ஸ்மெல்லுங்க. என்னடா அது மறுபடியும் இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ரெகுலேட்டரில் பிரச்சனையா இல்லை சிலிண்டரில் பிரச்சனையா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு தடவை அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. மறுபடியும் கூப்பிட்டா டென்ஷன் ஆவாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, கேஸ்காரருக்கு தான் ஃபோன் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா ஒரு 2 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே வரல. அதுக்கு முன்னால ஒரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஒரு 2 டேஸா ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன்னா இது சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சடனா ஓடி போய் நான் எதையுமே சரி பண்ண முடியாது. அதனால 2 நாளா நாங்க சாப்பாடு சரியா செய்ய முடியலங்க. இந்த கஞ்சிகளை போட்டு போட்டு சாப்பிட்டுட்டோம். காலில் போட்டிருந்த பேண்டைடை கழட்டிட்டேங்க. இப்போதாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பெயின் இருக்கிறப்ப மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதை கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறப்ப நமக்கு இச்சிங்லாம் இருக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. என்கிட்ட பூ வாங்கினவங்க எல்லாருமே பூவை அழகாக கட்டி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறது அதை விட சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எதையுமே கற்றுக்காம தன் மேலே இருக்கிற நம்பிக்கையில தான் அந்த பூவை வாங்கி அவங்க செய்கிறாங்க. நான் அழகாக செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு தான். இது ஒரு அழகான கலை. அதை ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். டபுள் லேயரில் பண்ணுறப்போ காம்பு சின்னதாக இருந்ததுன்னா கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் காம்பு நீளமாக கொடுத்தேன். காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு இந்த கட் பண்ண பக்கத்தை அந்த பூவோட ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். சிங்கிள் லேயர்ல பண்றவங்க எல்லாருக்குமே காம்பு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இப்போ காம்பு சைஸை குறைச்சிருக்கேன். ஏன்னா எல்லாருமே சிங்கிள் லேயர்ல தான் பண்றாங்க. எல்லாருமே ஜாஸ்மின் பெட்டல்ஸ் மட்டும்தான் வாங்குறீங்க. எல்லாருக்குமே முல்லைப்பூவை விட ஜாஸ்மின் தான் பிடிச்சிருக்குன்னு தெரியுது. என்னால் ரொம்ப வேலை செய்ய முடியல. செஞ்சா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்றேன். முன்னால மாதிரி ஒரே நாளில் நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு சுத்தமும் முடியல. ஏன்னா நான் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடும்னு தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பெட்டல்ஸ் வாங்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.